இருக்கானே இப்போ இங்கே தான் விடுதலை புலிகள் உட்பட்டு வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த முழுமையான வீடியோ தயா விலாக்ஸ் அந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறக்காம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ. இதான் விடுதலை புலிகள் நீர்மூழ்கி கப்பல் செக் பண்ணுற இடம். இது ஒரு தொட்டி தடாகம். இங்கே வச்சு தான் செக் பண்ணுறது. இங்கே கட்டுறது கப்பல் கட்டி போட்டு இங்கே செக் பண்ணுறது. செக் பண்ணி எல்லாம் பாஸ் வாட்டர் ப்ரூஃப் பாஸ்ண்டா அப்படி நேரம் அங்கெல்லாம் கடலுக்கு அனுப்புறது. கடலில் இருந்து சப்ளை செய்து தண்ணி எடுத்து இழுக்க அடித்து இதில் செய்து தான் அதுக்கு பிறகு தான் இதை அதெல்லாம் நீர்மூழ்கி கப்பல் வச்சு கொட்டி நம்ம கொட்டி அந்த மரங்களோட அந்த கட்டுக்கிற மரங்களுக்கு அங்கால நீர்மூழ்கி கப்பலுக்கு ஸ்டாண்ட் பண்ணி படிப்படியாக ஒரு சின்ன அறை பெரிய அறை அதே இடத்துல நிற்கிறேன். அப்படியே பாருங்க என்னது இது கட்டுமான கப்பல். தான் வந்து நாங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அப்போ மழை டைமில் தண்ணி வந்து சேகரிக்கிறது மணல்லானே மணல்லானே மணல் அந்த அகலி ஓட்டம் எத்தனை மாடி கீழே இந்த மாடி இதான் அந்த சைட்டுக்கு நாங்கள் வண்டு வச்சது உள்ள விரட்டி விடுத்தாங்க. தண்ணி ஃபுல்லாகினோடனே இந்த ஓட்டை இருக்குது அந்த கீழே ஓட்டை ஏறிதான் தண்ணி லோட் ஆகினோடனே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மணலில் இருந்து அப்படி வந்துடும். சாமி இருக்காண்ணா இப்போ இஞ்சால இதில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அங்கால கேம்ப் தான் இதாக இருக்குது தென்னம்புளி. முதல்ல நிற்க விட மாட்டாங்க. இப்போ கேம்ப் இருக்காங்க. இதாக இருக்குது தென்னம்புளி ஆக்கல்ல கேம்ப். இப்போ நாங்கள் அதுக்குள்ளே தான் தெரிஞ்சுட்டு இருந்தோம். இதுக்கு திரியலாம் அங்கால ஏதோ கட்டிக்கிறாங்க. பில்டிங் எல்லாம் எடுத்துருக்கு. இதில் பாருங்க அப்படின்னு எல்லாம் இடிச்சு போட்டு போயிட்டாங்க. ஆலமரம் இதெல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்காங்க. எல்லாம் உரிச்சு எடுத்துட்டாங்களா இல்லை அழிச்சிட்டாங்களா வெயில்ல. நாங்கள் அந்த இடம் பாருங்க அப்படி
கேமின் பின்பக்கம் கும்பரில் ஒளி கிடக்கு. என்ன கிடக்குது இதுவும் அந்த உடுப்புகள் மிக்க துண்டுகள் தான். சம்பவம் நடந்திருக்கேக்குல கயிறு இருந்தா மனுஷரை கட்டினாங்களோ மாட்டை கட்டினாங்களோ பெரியா பெரிய கட்டி கிடக்கு. உடுப்பு காட்டுக்குள்ள தான் சரிம்மா தலைக்கு போடுவாங்க. தும்பு தும்பா இருக்கு. ஜீன்ஸ் ஒன்று கிடக்குது. அதை குடிப்பிச்சு போட்டு தான் போயிட்டுருக்கான். அவன்தான் பட்டி வச்சான். இந்த இதுதான் நான் இப்படி ஒரு கப்பலை காண்றேன். அதுவும் நங்கடி ஆக்கண்ட மண்ணெல்லாம் நிரம்பி உள்ளுக்கு விழுகுது. கொஞ்ச நாளில் மூடு போட்டுன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்குன்னு வேறங்கோ. முள்ளி வேக்கால் முளத்தி பக்கம் போராக்கள் வந்து பாருங்கோ. காடு பத்தியாக அவங்களோட உடுப்பு விளங்குதா என்ன உடுப்புண்டு. இந்த ஜீன்ஸ் இதான் அந்த பத்தையிலக்குள்ள போயக்குள்ள போட்டுட்டு போகிற உடுப்பு. தலைக்கு போட்டு போவாங்க. அதுதான் இது. இந்த ஆலையும் இதையும் ஏதோ உடுப்பு கிடாக்கு. இந்த டிஷர்ட் கயிறுகள் சுருக்குத்தனம் போட்டோடு கிடாக்கு. இங்கே இதில் கட்டி கிடாக்கு. என்ன நடந்தது என்ன நடந்திருக்கு. அதில் ஃபுல்லாக காடுகள். தான் கிடக்குது. யாரும் ஒன்றுமே இல்லை.
இதில் ஃபேக்ட்ரி ஏதாவது இருந்தது பிள்ளைக்கு இல்லை பெரிய பெரிய தொட்டில் போட்டிருக்காங்க. இப்படி என்ன பாருங்க காடு அறுத்தால கொஞ்சம் சாணம் கொத்துக்கு தட்டு தட்டுன்னா கொத்துக்கு அப்படியே போட்டு வச்சுட்டு மாடு தாக்கி ரெண்டு காண்டு இதில் போயிட்டு அது ரெண்டு பறந்துருக்கு. போட் செய்து இதில் ரைட் இது ரெண்டு இன்ஜின் இதில் வரணும். இது கப்பல் சவாடு இது அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமே கப்பலில் ஒன்று இறக்கி தான் செய்தது. செய்து இதை அப்படியே முதல்ல வந்து அதில் முதல் தெரிஞ்சிருக்கணும். முதலங்க அடிக்கல முதலாவது தெரிஞ்சிருக்கு ஒரு முதல்ல கணக்கான இந்த நம்ம அதனால அந்த ஊட்டை அதோட மஞ்சள் தண்ணியாக அந்த ஊட்டை தான் உள்ளணும். அந்த ஊட்டை கீழே இதெல்லாம் கீழுக்கெல்லாம் தட்டுது. கீழுக்கு தட்டு இருக்குது. இப்போ இந்த அதுக்கப்புறம் கீழே பிரிஞ்சிட்டு ரெண்டு நடு லைனுக்கு பிரிஞ்சிருக்கு. அப்படி போல் விழுந்துடும். இது தர முடியாது. முதல்ல ஏதோ ஒரு வகையில் இங்கே இல்லை இல்லை அது அந்த மண்ணால் தான் கொண்டு வந்து விழுந்துட்டு இந்த அந்த கரை இருக்குது. மண்ணம் A2B அந்த C1 தான் இங்கிலீஷ். நான் படிப்பிச்சது ஆர்ட்ஸ் படிப்பிச்சேன். ஆர்ட்ஸ் படிப்பிச்சு யார் வந்தேன் இந்த பாதை பிறந்து விழுத்து உள்ள வந்து விட்டா வச்சு இந்த இடத்துல ஆமி குட்டிட்டு போகிறது மதால அது ஒரு பாவை ஒன்று வருது. அதால் வந்து அதால் வந்து நான் அந்த மரங்கள் மரங்கள் வந்து இந்த அப்பா அவங்க இப்படியே இருக்கு. சரி நான் பெற போகிறேன். வீட்டுக்காரி அடிக்குது அங்கே நிற்க முன்னுக்கு. எங்கேயோ சுற்றி எங்கே வந்துட்டோம் ஒன்று பாருங்க. திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வடிவான மாட்டு கண்டு இன்னைக்குள்ள விழுந்து விழுந்தா அவ்வளோ அந்த தூக்கம் மேலே இந்த செல்லத்தை பாருங்க நிற்குது. வாய்க்காலில் பல நாள் தேடின விஸ்பருவோ கப்பல் தான் பாருங்க. இவ்வளோ வாழை மட்டும் கொஞ்சம் கடல் சத்தம் கேட்குது. இவ்வளோ நாளும் இது கேம்பாக இருந்தது. இப்போ விட்டு 3 மாதம் தான் இதை விட்டவங்க. 2 பக்கம் மணல். ஓகே ஓகே இங்கே கடல் தெரியுது. பாருங்க கடல் தெரியுது. எந்த பெரிய கப்பல் அண்டு அவ்வளோ மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிருக்கு.
மரமும் முளைக்குது. வாவ், இத்தனை வருஷம் இருக்கும் ஒருத்தருக்கும் இதையும் அப்போ விழுந்தா அவ்வளோதான். ரோட் போகுது, இங்கால கடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இங்கே ஒரு திரைக்கு பின்னால் நிற்கிற மாதிரி இருக்கா, வித்தியாசம் தெரிகிற மாதிரி. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் என்ன தெரியுமா? நான் கேட்கல, கப்பல் கட்டுமான இடம். இந்த பெரிய கப்பல் 2 பேர். மண்டு டேர் மணலான ஃபுல்லாக மூடி இருக்கு. வடிவான பூக்கள் இதெல்லாம் சனம் இருக்கத்தான் உண்டு. நீங்களாமன்னா பிரச்சனை டைமில் அங்கேருந்து இல்லை அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருக்குங்க. முதல்ல தெரிஞ்சு கரியெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அந்த மண் ரெண்டு எல்லாம் உள்ளோட்டு வந்து அந்த வால் போனாச்சு. அந்த அவர்கிட்ட விடாம கொண்டு நாங்கள் கால் அடிக்கிறாங்க. அது கூட இந்த பாட்டத்துலாம் இதில் மீன் எப்படிலாம் உண்டு. இது கூட இது என்ன சொல்கிறது? இங்கே இருக்கிறானா? இது வந்து முள்ளிவாய்க்கால் வந்தால் மறக்காம இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க. நான் நேராக தான் அந்த கப்பல் இருக்குது. இதான் அந்த பாதை. பின்பக்கம் பாருங்க, இரவல் பாதை ஒன்று இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
தெரிஞ்சாலும் ஆகணும். ஓகே, தேங்க்யூ.